ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த விண்கிளம்பிரை போலும் ஈற்றனை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தினை புந்தையில் வைத்து அடியேனுனை போற்றுகின்றனே. பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே பின்கரந்தவளே கரைகண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. எல்லாமல்ல அருள்மிகு வடிவுடைய நாயுடன் அவர் பாண்டி கொடுமணிநாதர் திருவடிகளையும் எல்லாமல்ல சிவகாமி அம்மையுடன் அவர் கூத்தப் பெருமானுடைய திருவடிகளையும் மனமொழிமைகளால் வணங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும் என்னை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்திய போற்றுதலுக்கும் வணங்குவதற்கும் முடிய என்னுடைய குருநாதர் திண்டுக்கல் சின்ராஜையா அவருடைய திருவடிகளையும் மனமொழி மைகளால் வணங்குகின்றேன். சிவாதி சிற்றம்பலம். பாண்டி கொடுமணிநாதர் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுக்கிர பகவானை பத்தி பார்க்க போறோம். சுக்கிர பகவானை பத்தி பார்க்க போறோம். அவனுக்கு என்னப்பா சுக்கிர திசை அப்படிம்பாங்க. அவனுக்கு என்னப்பா சுக்கிர திசை. அப்போ சுக்கிர திசை எல்லாருக்கும் அள்ளி கொடுத்துருமா? உனக்கு என்னப்பா சுக்கிர திசை நடக்குது அள்ளி கொட்டுது அப்படிம்பாங்க. சுக்கிர திசை எல்லாத்துக்கும் அள்ளி கொடுத்துருதா? அப்ப இந்த சுக்கிரன்னா யாரு? அவர் இனத்தை கொடுக்க போறாரு. சுக்கிரன் யாருக்கு எந்த இடத்துல இருந்தா யோகத்தை செய்வாரு? 12 லக்கணத்துக்கும் சுக்கிரன் எப்படி யோகத்தை செய்யறாரு? சுக்கிரன் இல்லைன்னா இந்த உலக வாழ்க்கையே இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு சுக்கிரனுக்கு முக்கியத்துவம், சுக்கிரன் ஒண்ணுதான் உலகத்தினுடைய அனைத்து சுகங்களையும் கொடுக்கக்கூடியவரா அப்படிங்கிறத பார்ப்போம். எந்த லக்னத்துக்கும் சுக்கிரன் எங்கிருந்தா யோகத்தை செய்யறாரு? அள்ளி கொடுக்கும் சுக்கிரன் யாருக்கெல்லாம் பொருளையும் போகத்தையும் எதிர்வாழ்வினர் சுகம், இந்த உலகில் இருக்கக்கூடிய சுகங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கிரன் யாருக்கு எங்கிருந்தா எப்படி செய்ய போறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு நிமிஷம் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்குவோம். இருங்க. சரிங்க. சுக்கிரன்னா யாருங்க? காலபுருஷனுக்கு லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேசத்தை ஜாதகருடைய உயிர் நின்ற இடம் ஜாதகர் அப்படின்னு வச்சாங்க. இந்த 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது துலாம் 180 டிகிரி. அதாவது லக்னம் என்ற ஜாதகர், லக்னம் என்ற பாவகம் நேரு தன் கண்ணெதுக்க பார்த்து அனுபவிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும், ஒன்று சமூகத்தின் மூலம் பெறக்கூடிய சுகங்களையும், இன்னொன்று வாழ்க்கை துணையின் மூலம் பெறக்கூடிய சுகங்களையும் தரக்கூடியவர் அப்படின்னா இந்த 7ஆம் இடத்ததிபதி சுக்கிரன் தான். சுகம் அப்படின்னாலே சுக்கிரன் தான். இந்த உலகத்தின் அனைத்து பொருட்களும் மமகாரம். லக்னம் அப்படிங்கிறது அகங்காரம், தன்முனைப்பு என்றால் அந்த இது என்னுடையது, இது என்னுடையது, இது என்னுடையதுன்னு சொல்றோம் அல்லவா? அந்த நான் அப்படிங்கிறது அதாவது நான் அப்படிங்கிற தன்முனைப்பு அகங்காரம்னா, இது என்னுடையது அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்துமே சுக்கிரன் தான். காமதத்துவ ராசி அது கொடுத்திருக்காங்க. அங்கே ராகுனுடைய சுவாதி நட்சத்திரம் இருக்கு. முதல் காமதத்துவ ராசி மிதுனம் திருவாதிரை, அங்கே ராகுனுடைய நட்சத்திரம். 2வது காமதத்துவ ராசி துலாம், உடலால் காமத்தை அனுபவிக்கக்கூடிய ராசி. அப்ப இந்த உடல் கொண்டு உலகிலே அனைத்து சந்தோஷங்களையும் ஒரு ஆன்மா அனுபவிக்குது அப்படின்னா இந்த 7ஆம் இடமாகிய துலாம் மட்டும்தான்.
இன்னொரு காமதத்துவ ராசி கும்பம். அது ஆசைகள், எண்ணங்கள் நிறைவேறுதல். மனம் நிறைவேறிடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் இந்த உடலால் காமத்தை அனுபவிக்கக்கூடிய முதன்மையான ராசி அப்படின்னா, இந்த உடல் கொண்டு உலகத்தின் சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ராசினா துலாம் தான். அதுக்கு அதிபதியான சுக்கிரன். இப்ப சுக்கிரன் அப்படின்னா, அவருடைய காரகத்துவத்தை எடுத்துக்கங்க. சுக்கிரன் அப்படிங்கிறவங்க பெண். ஒரு ஆணுக்கு பெண்ணால் ஏற்படக்கூடிய, மனைவியால் ஏற்படக்கூடிய அனைத்து சுகங்களையும் தரக்கூடியவர். 2வது, இந்த சமூகத்தில் பெறக்கூடிய அனைத்து சந்தோஷங்களையும் தரக்கூடியவர் சுக்கிரன் தான். அழகான வீடு, அழகுன்னு சொல்லக்கூடிய அனைத்துக்குமே சுக்கிரன் தான். காரு, என்ன சொல்றது, வாகனங்கள், இவன் அனுபவிக்கக்கூடிய சுகங்கள். ஏன்னா, மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று தன்மையே சுக்கிரன் தான். அதனால தான் எல்லா கிரகம் இப்படி சுத்துனா, இந்த கிரகம் மட்டும் இப்படி சுத்துது. மாயா கிரகம். உலகில் உள்ள அனைத்து மாயை சந்தோஷங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா சுக்கிரன் தான். அப்போ இந்த சுக்கிரனை பொறுத்தவரையிலும் அனைத்து சந்தோஷங்களையும் தரக்கூடியவர். அனைத்து சந்தோஷங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர். சுக்கிரனுடைய தயவு இல்லாமல் ஒருவர் இந்த உலகில் போகங்களை, சுகபோகங்களை அனுபவிக்க முடியுமானா கட்டாயம் அனுபவிக்க முடியாது. சுக்கிரனுடைய அருள் இல்லாமல் இந்த உலகத்தின் போகங்களை ஒரு ஆத்மா அனுபவிக்க முடியாது. அப்போ சுக்கிரன் அப்படின்னாலே லக்னத்திற்கு, காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்துக்குடையவர். மமகாரம் என்று சொல்லக்கூடிய அனைத்து பொருட்களுக்கும் அவர்தான் அதிபதி. மாயா தத்துவத்தை உடையவர். மாயை அப்படிங்கிறதே இந்த உலகத்தில் இன்பத்தை தரக்கூடிய இன்பம், துன்பம் 2ம் மாயை தான். ஆனா அதில் இன்பம் சுகமாயை அப்படின்னு சொல்லக்கூடியது கூட சுக்கிரன் தான். சுக்கிரனுடைய தயவு இல்லாமல் உலகத்தில் ஒரு சுகத்தை அனுபவிக்க முடியாது. அதுவும் சிற்றின்பம் என்றக்கூடிய தாம்பத்திய வாழ்க்கையை ஒருவர் அனுபவிக்க வேண்டும் என்றால் சுக்கிரனுடைய கருணை வேண்டும். ஏன் இந்த சுக்கிரன் தரக்கூடும் சிற்றின்பம் மட்டும்தான் உலகில் உயர்ந்த இன்பமா அப்படின்னா, இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய இன்பத்திலே உயர்ந்த இன்பம் சுக்கிரன் தரக்கூடிய இன்பம் தான். பெண்ணுக்கு செவ்வாய் தருகிறார், ஆணுக்கு சுக்கிரன் தருகிறார். ஆனாலும் பொருட்காரகத்துவத்திலே அனைத்து சுகங்களையும் தரக்கூடியவர் சுக்கிரன் தான். செவ்வாயை பொறுத்தவரையில் என்ன தருவாரு? நிலக்காரகத்துவம், பூமி நிலங்களை தருவார். ஆனா இந்த சுக்கிரன் தான் அழகிய வீடு, அழகிய மனைவி, அழகிய காரு எல்லாம் தர்றார். ஒரு உயிர் நின்று அனுபவிக்கக்கூடிய அனைத்து சுகங்களும் தரக்கூடியவர் இந்த சுக்கிரன் மட்டும்தான். அதனாலதான் பாருங்க, காலபுருஷ 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலன் பெறுவார். ஒரு லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலன் பெறுவார். 4ஆம் இடம் வீடு, வாகனம், சொத்து, சுகம் அனைத்தும் தரக்கூடிய இடத்துல அவர் திக்பலன் பெறுகிறார், பலம் பெறுகிறார். ஏன்னா அவருடைய தன் திக்பலன் அப்படின்னால அவருடைய செயல்பாடு தான். அவர் அங்க அதனாலதான் அந்த இடத்துல அவர் பலம் பெறுகிறார். அனைத்து சுகங்களையும் தரக்கூடிய இடத்துல சுகஸ்தானத்திலேயே அவர் பலம் பெறுகிறார். சுகம்னா சுக்கிரன் இல்லாம சுகம் கிடையாது. 7ஆம் இடத்துல அவர் ஆட்சி பெறுறார். காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்துல ஆட்சி அப்படிங்கிறது அவருடைய சொந்த வீடு. அவருடைய அனுமதி இருந்தால் தான் உலகினுடைய காமத்தை இந்த உடல் கொண்டு நாம் அனுபவிக்க முடியும். காமங்கிறது செக்ஸ் பிளஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. உலகில் உள்ள அனைத்து சுகங்களும் அது சமூகத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு கிடைத்தாலும் சரி, தன் வாழ்க்கை துணையிடத்திலும் கிடைத்தாலும் சரி, சுக்கிரனுடைய அனுமதி வேணும். அப்போ அவர் இன்னொரு இடத்துல உச்சம் பெறுகிறார். எங்க? அயன போக சுகஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல, மோட்சஸ்தானத்துல. ஒரு மனிதன் சிற்றின்பத்தை அனுபவித்தால்தான் பேரின்பத்தை அடைய முடியும், மோட்சத்தை பெற முடியும். அப்போ அந்த ராசியிலும் சுக்கிரன் தான் உச்சம் பெறுகிறார். இப்ப சுக்கிரன் இல்லாம இந்த உலக வாழ்க்கை கிடையாது. சுக்கிரனுடைய அனுகிரகம் இல்லாம இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில எதையுமே ஒரு ஆத்மா அனுபவிச்சு தெளிவு வர முடியாது. அப்படிப்பட்ட சுக்கிரன் எல்லோருக்கும் இன்பத்தை கொடுத்து விடுவாரா? எல்லா லக்னங்களுக்கும் சார், குருவோட லக்னத்துக்கு எப்படி சார் சுக்கிரன் எதிரி ஆகிறாரே, அவருடைய தயவு தேவையில்லையா, அவர் கெட்டு போயிட்டா பிரச்சனை இல்லையா? சுக்கிரனுடைய பலன் எல்லாத்துக்கும் வேணுமா? குருவோட லக்னத்துக்கு அவரு நல்லா இருக்க கூடாதா, கெட்டு போயிட்டா பிரச்சனை இல்லையா? சில கிரகங்கள் நம்ம என்ன சொல்லுவோம், எதிரணி லக்னம் சொல்லக்கூடிய
குருவுடைய லக்கணத்திற்கு அதற்கு எதிர்கிரகங்களான கிரகங்கள் கொஞ்சம் பலவீனமா இருந்தா பாதிப்பில்லைன்னு சொல்லுவோம். ஆனா சுக்கிரனை பொறுத்தவரையில அப்படி கிடையாது. அவர் பாதிப்படைஞ்சாருன்னா எல்லாம் போச்சு. பலம் பெறணும். சார் பலம் பெற்றா அவர் வந்து இதே மீன லக்கணத்திற்கு அட்டமாதிபதியே சார். அவர் எப்படி சார் சந்தோஷத்த குடுப்பாரு? அதே மார தனுசு லக்கணத்துக்கு 6க்குடையன் கடன் வாக்கு, கடன் நோய், எதிரி ஸ்தானாதிபதி. அவர் எப்படி சார் சந்தோஷத்த தருவாரு? கடக லக்கணத்திற்கு பாதகாதிபதி. எப்படி சார் இவர் பலன் பெற்றா சந்தோஷத்த குடுப்பாரு? அப்போ இந்த சுக்கிரனை எப்படி சார் நம்ம வச்சு பார்க்கிறது அப்படின்னா, எந்த லக்கணமா இருக்கட்டும், சுக்கிரன் இல்லைன்னா உங்களுக்கு சுகம் இல்ல. புரியுதுங்களா? சுக்கிரன் இல்லைன்னா அங்க சந்தோஷம் இல்ல. சுக்கிரன் இல்லைன்னா எதுவுமே கிடையாதுங்க. வாழ்க்கையில எந்த ஒரு இன்பத்தையும் அனுபவிக்க முடியாது. அவர் வேணும். அப்ப அவர் எப்படி இருக்கணும்? அவருடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உலகத்தில் இன்பங்கள் அனைத்தையும் அதனால தான் சித்ரா பௌர்ணமியை எப்படி கொண்டாடுறோம்? சூரியன் மேசத்தில் நின்று, உயிர் மேசத்தில் நின்று 180 டிகிரில சந்திரனை துலாத்தில் வைத்து பார்க்கக்கூடிய நாளை நாம் சித்ரா பௌர்ணமி என்று கொண்டாடுகிறோம். உலகத்தில் சிவசக்தி சங்கமத்தை நாம் சித்ரா பௌர்ணமி நாள் என்று கொண்டாடுகிறோம். சந்திரன் துலாத்திலும் சூரியன் மேசத்திலும் நின்று இந்த சுக்கிரனுடைய வீட்டில் நின்று பார்க்கக்கூடிய முதல் பௌர்ணமி மட்டும்தான் நம்ம சித்ரா பௌர்ணமி என்று கொண்டாடுகிறோம். உலக உயிர்களின் உற்பத்தி நாளாக கொண்டாடுகின்றோம். இப்பூவுலகில் அனைத்து சுகங்களையும் செல்வங்களையும் தரக்கூடியவர் என்ன பெண் வடிவமான மகாலட்சுமி தான், அம்பிகை தான். ஒரு பெண் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு வாழ்க்கை துணையில பெண்ணு மட்டும் ஒரு ஆணுக்கு நல்லா அமைஞ்சிட்டா உலகம் அனைத்து செல்வங்களையும் இந்த ஆண் சம்பாரிச்சிருவான். ஆனா இதுல இது என்னன்னா, பெண் அமைஞ்சாலும் அந்த பெண்ணை புரிஞ்சுக்காத ஆண் இருக்கிறான். நல்ல மனைவி அமைஞ்சிருக்குது, நல்ல மனைவிக்கு நல்ல கணவன் இல்லை. அப்படியே என்ன சொல்றது, நல்ல உளுந்துல செஞ்ச ஜிலேபி நல்ல நெய் விட்டு சக்கரைப்பாவை செஞ்சு அப்படியே நினைச்சு அப்படியே எடுத்து வச்சிருக்கு. அதை உணர்ந்து சாப்பிடக்கூடிய நபர் இல்லை. அப்படித்தான் இருக்காங்களா ஒழிஞ்சு அப்படிப்பட்ட ஆணுக்கு எந்த மனைவி அமைஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை. ஆனா வாழ துடிக்கக்கூடிய ஒரு ஆண்மகனுக்கு நான் சொல்றது இங்க என்ன, மேசத்துல சூரியன் முழுப்பவரோடும் செவ்வாய் முழுப்பவருடனும் சூரியன் என்பவன் ஆத்மா, செவ்வாய் என்பவன் ஆண், வாழ துடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்மகனுக்கு நல்ல மனைவி அமைந்தால் அவன் அனைத்து செல்வங்களையும் பெற்று விடுவான். கொண்டு வந்து விடுவான். அது உண்மை. அதனாலதான் சித்ரா பௌர்ணமி நம்ம கொண்டாடுறோம். நாத விந்து தத்துவம் தான் உலகத்தினுடைய முதல் தத்துவமாக சொல்லப்படுகின்றது. அதுபோல இந்த நாதம் என்றால் சுரோனிதத்தையும், விந்து என்பது சுக்கிலத்தையும் குறிக்கின்றது. உலக உயிர் உற்பத்தி குறிக்கின்றது. இந்த நாத விந்து தத்துவத்தின் நினைவுதான் உலக உற்பத்தியே. அதுபோல இந்த சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம்தான் உலகத்தினுடைய அனைத்து சுகங்களையும் தருகின்றது. அவனுடைய காரகத்துவத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஒரு நல்ல துணி போடணும், சாமரம், வெண்கொற்றம், வருமானம், பெண், அதாவது உலகில் உள்ள அனைத்து சுகங்களும், இன்பம், அஷ்ட ஐஸ்வர்யங்கள் எல்லாமே அவனுடைய இது எடுத்துக்கங்க. ஏதாவது ஒரு 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 மனிதன் கௌரவமா வாழணுமா, சுக்கிரன் தான். லட்சுமி கடாட்சமா வாழணுமா, சுக்கிரன் தான். ரசனையோடு வாழணுமா, சுக்கிரன் தான். நல்ல வீடு, வாகனம், அழகிய ஆடை ஆபரணங்கள், சுக்கிரன் தான். சந்தோஷம், சுக்கிரன் தான். சந்திரன் சந்தோஷத்தை குறித்தாலும் சுக்கிரனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் முழு சந்தோஷத்தையும் அடைய முடியும். சந்திரன் மனம்தான், சந்தோஷத்தை உணரக்கூடிய ஒரு கருவிதான். ஆனா சுக்கிரன் தான் சந்தோஷத்தை தரக்கூடியவன். இந்த சுக்கிரனை தேடல் அப்படிங்கிறது என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் தன்னிடத்தில், பெண் என்பவள் சுக்கிரன் என்றால், ஆண் என்பவன் செவ்வாய். இந்த பெண் ஆணிடத்தில் மயங்குவதற்கும் ரெண்டும் எதிர்பாகமாக தெரியும்.
ரெண்டும் எதிர் பாகங்கள் மாற தெரியும். சார் மேசம் பகல் என்றால் துலாம் இரவு. எதிரான பாவகம். எதிரான பாவகம் அப்படிங்கிறதுல ஒரு தேடல் இருக்கும். தன்னிடம் இல்லாத ஒன்றைத்தான் நாம் தேடுவோம். நம்மகிட்ட இல்லாத ஒன்றைத்தான் நாம் தேடுவோம். இருக்கிறத தேடுவோமா? அப்போ இல்லாத ஒன்றை தேடித்தான் வாழ்க்கை போகின்றது. பெண் ஆண்மையும், ஆண் பெண்மையும் தேடுகிறான். இது சேரும்போது தான் வாழ்க்கையில வெற்றி அடைகின்றது. வெற்றி கிடைக்கின்றது. அப்ப சுக்கிரன் தரும் யோகம். ஒரு போதும்டா வாழ்ந்துட்டேன் அப்படிங்கிற நிறைவு அப்படின்னா, ஒருத்தனுக்கு சுக்கிரன் நல்லா இருக்கணும். மற்ற எல்லா கிரகங்கள் நல்லா இருந்தாலும், சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் சுக்கிரன் நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட சுக்கிரன் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்து விடுகிறானா அப்படின்னா, முதல்ல அவனோட கதியில ஆரோகணம், அவரோகண கதியை பார்க்கணும். சுக்கிரன் இளமை பருவத்திலிருந்து அவன் காலை பருவத்தை நோக்கி செல்கின்றானா? காலை பருவத்திலிருந்து முதுமை பருவத்தை நோக்கி செல்கின்றானா? என்பதை பார்க்க வேண்டும். இந்த சுக்கிரனாகப்பட்டவன் இளமை பருவத்திலிருந்து, அதாவது பாலகன் என்ற பருவத்திலிருந்து காலை பருவத்தை நோக்கி செல்லக்கூடிய சுக்கிரனாக இருந்தால், கட்டாயம் அவன் வாழ்க்கையில் ஒரு பெண் சந்தோஷம், எதிர்பாலினரிடம் சந்தோஷம், செல்வம், செல்வாக்கு எல்லா சந்தோஷத்தையும் அள்ளி கொடுத்துருவார். அதுவும் குறிப்பா தாம்பத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல அள்ளி கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிரன். ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியவர் சுக்கிரன். அவங்களுக்கு நிறைவா கொடுக்கக்கூடியவர். அதே இதை ஆரோகணம் என்று சொல்றோம். ஏறுமுகத்தில் செல்கின்றார் என்று சொல்கின்றோம். இது என்ன சார்? சுக்கிரனை பொறுத்தவரையிலும் பாலகன் பருவம் இது என்ன சார் புதுசா இருக்குது அப்படின்னா, ஒரு கிரகம் தனது நீச வீட்டை தாண்டி, சுக்கிரன் நீச வீட்டை தாண்டி உச்சத்தை நோக்கி செல்கின்ற பருவம் ஆரோகணம் என்று சொல்லப்படுகின்றது. அதிலே முதல் 2 வீடு, நீச வீடு எது? கன்னி. துலாமும் விருச்சிகமும் பாலகன் பருவம். தனுசும் மகரமும் விடலை பருவம். கும்பமும் மீனமும் காலை பருவம். இந்த பருவங்களிலே இங்கே சுக்கிரன் இருக்கும் பொழுது ஒரு சந்தோஷத்தை அள்ளி கொடுத்து விடுகின்றார். முழுமையாக அதனுடைய காரகத்துவமான இன்பத்தையும் செல்வத்தையும் அள்ளி கொடுக்கிறார். சார் எல்லா லக்னத்துக்கும் கொடுப்பாரா அப்படின்னா, அது லக்ன வாரியா பார்ப்போம். எந்தெந்த லக்னத்துக்கு எப்படி இருந்தா கொடுப்பாருன்ட்டு. அதே சுக்கிரன் அவரோகணத்தில் வருகின்ற போது காமத்தை விட செல்வத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். பொருளாதாரம், செல்வம் இதையெல்லாம் அள்ளி கொடுக்கிறார். வீடு, வாகன வசதி இதெல்லாம் கொடுக்கிறார். காமத்தை ஓரளவுக்கு தான் தருகிறார். இதை நீங்க கணக்கு வச்சு பார்த்தா தெரியும். ஒரு துடிப்போடு இருக்கக்கூடிய பையன் ஒரு காதல் அப்படின்னு தரணும் அப்படின்னா, அந்த காதலை எங்க தர்றாரு? எப்பவுமே அந்த அதே அவர் ஒரு பக்குவப்பட்டு ஒரு பருவத்துக்கு மேல ஒரு ஒரு மிலி பருவம், மிலினா என்ன சொல்றது? ஒரு குழந்தை பெற்று ஒரு குழந்தைக்கு தகப்பன் என்ற சூழ்நிலை வருகிறது அல்லவா? அந்த பருவத்துல சுக்கிரன் என்ன செய்யறாரு? கொஞ்சம் காமம் குறைஞ்சும் பொருளாதாரத்தை மேம்படுத்தியும் கொடுத்துட்றாரு. இப்போ துலா முதல் மீனம் வரை இல்ல சுக்கிரன் போக இன்பங்களை, காமத்தையும் செல்வத்தையும் சேர்த்து தர்றாரு. இதுல காமம் கொஞ்சம் சேர்த்தி இருக்கு. செக்ஸுவல் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய லைஃப்ல கொஞ்சம் சேர்த்தி இன்பத்தை கொடுக்கிறார். அதுவே மேசம் முதல் சிம்மம் வரை உள்ள சுக்கிரன் பொருளாதாரத்தை கொஞ்சம் மேம்படுத்தி காமத்தை கொஞ்சம் குறைச்சு பர்சன்டேஜ்ல குறைச்சு கொடுக்கிறார். ஆனா அதுவும் ஒன்றும் குறைவுன்னு சொல்ல முடியாது. ஆனா அவரோகணத்தில் உள்ள கிரகங்கள் கீழே வர வர மரவோன், திரவோன் சொல்லக்கூடிய முதுமை பருவத்துக்குள்ள வர 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 காமத்தினுடைய அளவு குறையும், அதனுடைய வீரியம் குறையும்.
ரெண்டுமே செல்வத்தை தரக்கூடிய அளவுல வீரியம் கொஞ்சம் குறையும். எப்பவுமே ஆரோகணத்துல செய்யக்கூடிய பலம் அவரோகணத்துல இருக்காது. பலன் குறையும். பொருள்காரகத்துவக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார். ஆனா பொருள்காரகத்துவத்திலயும் ஒரு லெவலுக்கு மேல திரவோன் பருவத்துக்கெல்லாம் சிம்மத்துக்கெல்லாம் வந்துட்டார் அப்படின்னா கொஞ்சம் கம்மி தான். முதுமகனா நீசம் பெற்றிருக்கும் பொழுது சுக்கிரனால இன்பம் குறைவு. அது சொந்தமான தேடல் அதிகம் இருக்கும். ஆனா அது சொந்தமான இன்பத்தை குறைப்பார். அங்க நீசபங்க ராஜயோகம் பெற்றுறாரு. இப்ப அந்த வீட்டுல கண்ணியில புதன் இருக்குது. புதனால் நீசபங்க ராஜயோகம் பெற்றுறாரு. சுக்கிரன் தரக்கூடியதை புதன் கொடுத்துருவார். புதன் வந்து எப்படின்னா சுக்கிரன் வந்து ஒரு ராஜா மாற ஒரு நீசம் பெற்ற கிரகம் நீசபங்க ராஜயோகம் பெறுதுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பண்ணையார் முதலாளி இருக்கார். அவரை சுற்றி சேவை செய்ய 1000 ஆட்கள். இவர் நான் போறேன். எனக்கு அவர் எங்க தன்னோட சேவனை கூப்பிட்டு அவர் வர்றார். அவருக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுன்னா இவர் ஒரு ஆள் செய்யறத 10 சேவகன் எனக்கு வந்து செய்வாங்க. அதுபோல அந்த புதன் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துருவார். நீசபங்கத்துல ஆட்சி பெற்றதை விட பலன் நடக்கும். ஏன்னா ஒரு பெரிய பணக்கார முதலாளி ஒரு பெரிய கோடீஸ்வரர் தன் சேவகர் மூலம் அள்ளி கொடுத்துருவார். அவர் ஆணையிட்டா நடக்கும். அங்கேயும் சுகம் கிடைக்கும். ஆனால் சுக்கிரன் நீசம் பெறாமல் ஆரோகணத்தில் இருக்கின்ற போது அவர் தருகின்ற பலன் என்பது அதை சுவைத்து பார்த்தால் தெரியும். அது தனிப்பட்ட பலனாக இருக்கும். குழப்பம் தேவையில்லை. ஆரோகணத்துல அவர் ஆரோகணம்னா ஏறுமுகத்துல நீசத்திலிருந்து உச்சத்தை நோக்கி போகக்கூடிய காலத்துல சுக்கிரன் யோகா அந்த கட்டங்கள்ல இருந்து சுக்கிரன் யோகாதிபதியா அமையணும். சார் ஏதோ எல்லா லக்னத்துக்கும் எப்படி சார் சுக்கிரன் யோகாதிபதி ஆவாரு? அவரே பாதகாதிபதியாகவும் இருக்கார், மாரகாதிபதியாகவும் வர்றாரு, அஷ்டமாதிபதியாகவும் வருவார். அவர் எப்படி சார் யோகத்தை செய்வார்னா ஒரு நிமிஷம் சார் பார்ப்பருங்க. இப்போ மேச லக்னம், இந்த மேச லக்னக்காரங்களுக்கு சுக்கிரன் எங்கிருந்தா யோகத்தை செய்வாரு? மேச லக்னக்காரங்களுக்கு சுக்கிரன் 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றாருன்னா அற்புதமான யோகம். அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கிரன் எல்லா சந்தோஷங்களையும் தரக்கூடியவர், போகத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர். இங்கே ஆணுக்கு இருந்தா கலத்திர தோஷம், ஆட்சி பெற்ற சுக்கிரன் கலத்திர தோஷத்தை செய்ய மாட்டார். சுக்கிரன் 7ஆம் இருந்தா காரகோ பவனாஸ்தி அதெல்லாம் கிடையாது. ஆட்சி பெற்றுச்சுன்னா அது காரகோ பவனாஸ்தி இல்லை. அங்க காரக பவனாஸ்தி எடுத்துக்கூடாது. மேச லக்னத்துக்கு சுக்கிரன் யாரு? 2 எழுக்கூடியவர், 7ஆம் இடத்துல இருக்காரு. நல்லது. இங்க எல்லா சுகங்களையும் கட்டாயம் தருவார் சுக்கிரதசை வரும்போது. ஆனா அந்த சுக்கிரன் வக்ரம் பெறக்கூடாது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த வீட்டுக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். பரவாயில்ல. பொருளாதாரம், மேன்மை, வரவு செலவு எல்லாமே சிறப்பா இருக்கும். கொஞ்சம் காமசுகம் கொஞ்சம் குறைவா இருக்கும். மற்றது எல்லாமே கொடுப்பார். 3ஆம் இடத்தில் இருக்காரு. ஓகே. 3ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நன்மை செய்யும். 3ஆம் இடத்தில் இருக்கின்ற சுக்கிரன் தீமை செய்ய மாட்டார். ஏன் செய்ய மாட்டார் அப்படின்னா 3ஆம் இடத்திற்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய இடம் 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானம் என்று சொல்வோம். பாக்கியஸ்தானம் என்பது நம்முடைய சித்தாந்த ஜோதிடத்திலே கடவுள் அருள் கொடுக்கின்ற அறிவு, அதாவது கடவுள் கொடுத்த அறிவு வேலை செய்கின்றது. கடவுளுடைய அனுக்கிரகம் அங்கிருந்து தான் கிடைக்குது. அவன் என்னதான் இருந்தாலும் குடுப்பினை ஒன்றை அனுபவிக்கின்ற பாக்கியம் வேண்டும் என்றால் 9ஆம் இடத்தினுடைய கருணை கிடைச்சால்தான் அதை அனுபவிக்க முடியும். 9ஆம் இடம் அப்படிங்கிறது காலம், நியதி, கலை, வித்தை, ஆராகம் என்று சொல்லக்கூடிய கடவுளால் அனுக்கிரகம் செய்யக்கூடிய ஒரு இடம். அது நம்முடைய வகுப்புல சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த 9ஆம் இடத்திற்கு ஒரு பாவகம், என்னை பொறுத்தவரையில் ஒரு பாவகம் அதற்கு நேர் 180 டிகிரியில் உள்ள 7ஆம் பாவகத்தை சார்ந்து இயங்கும் அல்லது அந்த 7ஆம் பாவகத்தை இயக்கும். 3ஆம் பாவகத்தை இயக்குகின்ற பாவகம் 9ஆம் பாவகம், பாக்கியஸ்தானம். அதனாலதான் 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம் சொல்றோம். 3ல எந்த கிரகம் ஒரு லக்ன பாவியோ அது இருந்தாலும் 3ஆம் இடத்துல இருந்தா நல்லதா செய்வார். அப்படின்னா என்ன காரணம்? கடவுளுடைய அனுக்கிரக பார்வைப்படுகின்றதால் அந்த இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் தீமை செய்யாது, வெற்றி கிடைக்கும். அப்போ மேச லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் நல்லதுதான் செய்வார், தீமை செய்ய மாட்டார். 4ஆம் இடத்தில் சுக்கிரன் நல்லது செய்வாரானா திக்பலன் ஆயிடுறாரு. அங்கே பகையே பெற்றாலும் திக்பலன் ஆயிடுறாரு, நல்லதுதான் செய்வார். 5ஆம் இடத்தில் நன்மை செய்வாரா? 5ஆம் இடத்துல திரிகோணத்தில் இருக்கார் சுக்கிரன், சுபகிரகம். திரிகோணத்தில் இருக்கும்போது
அங்கே மக நட்சத்திரத்தை தவிர வேற நட்சத்திரங்கள் இருக்கும்போது நன்மைதான் செய்வார். 6ஆம் இடத்தில் நீசம் பெறும்போது நன்மை கிடையாது. 7ஆம் இடத்தில் முழு நன்மை செய்கிறாரு. 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது லக்னத்துக்கு மறைஞ்சிடுறாரு. நன்மை செய்ய முடியாது. சுக்கிரனுடைய காரகத்துவம் எதுவுமே ஜாதகருக்கு கிடைக்காது. எது இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாது. நிறைய சொத்து இருந்தா கூட அனுபவிக்க முடியாது. செவ்வாயினுடைய வீடு ஒருவேளை பூமி யோகத்தை கொடுத்தால் கூட அதை அனுபவிக்க முடியாது. எந்த சுகத்தையும் ஜாதகர் அனுபவிக்க முடியாது. ஜாதகர் ஆடை ஆபரணங்களை அணிய முடியாது. ஏன்னா 9ஆம் இடத்திற்கு 12ஆம் இடம் பாக்கியஸ்தானத்திற்கு ஒரு பாவகத்திற்கு 12ஆம் பாவகம் அந்த பாவகம் செயல்படாமல் முடக்கிவிடும். இங்க கடவுள் நினைத்தால் கூட இந்த சுக்கிரனுடைய அருளை வாங்கி தர முடியாது. 8ல சுக்கிரன் இருப்பது மேச லக்னத்திற்கு அவ்வளவு கெடுதல். 9ஆம் இடத்தில் இருக்காரு, பிரச்சனையே இல்லை. திரிகோணத்தில் தான் இருக்காரு. கட்டாயம் நல்லது செய்வார். அதுவும் ஆரோகணத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 10ஆம் இடத்தில் இருக்காரு, நிஷ்பலன். இருந்தாலும் ஆரோகணத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அதனால பெரிய தீமை செய்வாரா அப்படின்னா, லக்னத்திற்கு நண்பர் அப்படிங்கிறதுனால, கேந்திரத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால ஒரு 40% ஓரளவுக்கு நன்மை கொடுத்துருவார். வீடு, வாகனம், நல்ல வேலை, தொழில் இதெல்லாம் கொடுத்துருவார். 11ஆம் இடம் பாதகஸ்தானம் ஆயிற்று. எங்க சுக்கிரன் தான் நன்மை செய்வாரா மேசத்திற்கு. 11ஆம் இடம் என்பது நான் முதல்லயே சொன்ன மாதிரி ஒரு பாவகத்திற்கு 7ஆம் இடம் என்பது அந்த பாவகத்தால் இயங்கக்கூடிய இடம். அப்போ 5ஆம் இடத்திற்கு 7ஆம் இடம் பூர்வ புண்ணியத்தால் இயங்கக்கூடிய சுக்கிரன் இங்க 11ஆம் இடத்தில் நன்மை செய்வாரு. ஆனா கூட பாதகம் வரும். அதனால ஒரு பிரச்சனையும் வரும். 12ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெறுகின்றார் அப்படிங்கிற அயனபோக சுகஸ்தானத்துல அள்ளி சந்தோஷத்தை கொடுப்பாரு. ஆனா தப்பான வழி சந்தோஷமா இருக்கும். ஜாக்கிரதையா இல்லைன்னா மனைவி அல்லாத வேற அல்லது கணவன் அல்லாத வேற இன்னொருத்தரோட சுகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமா இருக்கும். அதனால பேரு கேட்டதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்ப அடுத்தது ரிஷப லக்னத்துக்கு நன்மை செய்வாரா? ரிஷப லக்னத்திற்கு லக்னத்தில் இருக்கும்போது சுக்கிரன் அதீத நன்மைகளை செய்கின்றார். 2ஆம் இடத்தில் நன்மை செய்வார். 3ஆம் இடத்தில் நன்மை செய்வார்னா, நான் 3ஆம் இடத்தை பொறுத்தவரையில் முதல்ல சொல்லிட்டு அது மாரகஸ்தானமாக இருந்தாலும் 9ஆம் இடத்திற்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறனால கட்டாய நன்மை செய்வார். 10ஆம் இடத்தில் 4ஆம் இடத்தில் நன்மை செய்வாரா சிம்மத்தில்னா கட்டாய நன்மை செய்வார். திக்பலன் பெறுகின்றார். 5ஆம் இடத்தில் நன்மை செய்வாரான நீசம் பெறுகின்றார். 5ஆம் இடத்தில் நன்மை செய்ய மாட்டார். அங்கே நீசபங்க ராஜயோகம் பெற்றால் மட்டுமே நன்மை செய்வார். நீச பங்கம் பெற்றால் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. 6ஆம் இடத்தில் நன்மை செய்வார்னா அவ்வளவாக எதிர்பார்க்க முடியாது. ஆட்சி பெற்றாலும் கூட 6ஆம் இடத்தில் இருக்கின்ற சுக்கிரனால் அவர் காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி லக்னத்துக்கு 6ல் இருக்கும் பொழுது சில சந்தோஷங்கள், சமூகத்தால் பெறக்கூடிய சந்தோஷங்கள், வாழ்க்கை துணையால் பெறக்கூடிய சந்தோஷங்கள் மறுக்கப்படும். 7ஆம் இடத்தில் நன்மை செய்வார் அப்படின்னா விருச்சிகம் செவ்வாயினுடைய வீடு, அங்க நட்பு பெறுகிறார். கட்டாயம் நன்மை செய்வார். லக்னாதிபதி 7ஆம் இடத்திலிருந்து லக்னத்தை பார்த்துறாரு, நன்மை தான் செய்வார். 8ஆம் இடத்தில் நன்மை செய்வாரானா கட்டாயம் கிடையாது. லக்னாதிபதி 8ஆம் இடத்திற்கு போகக்கூடாது. 8ஆம் இடம் என்பது 9ஆம் இடத்திற்கு பாக்கியத்திற்கு 12ஆம் இடமாக வருவதால் பாக்கியங்கள் மறுக்கப்படும். ஒன்றை அனுபவிக்கின்ற திறன் ஜாதகருக்கு இருக்காது, அனுபவிக்க முடியாது. 10ஆம் இடத்தில் நன்மை செய்வாரானா 10ஆம் இடம் தனக்கு பிடித்த சனி வீடு, ரிஷப லக்னத்துக்கு நண்பருடைய வீடு. இப்போ லக்னம் ரிஷபமா போடுங்க. ரிஷப லக்னத்துக்கு நண்பருடைய வீடு, அங்க நன்மை செய்வார். 9ஆம் இடத்தில் நன்மை செய்வார். 10ஆம் இடத்தில் நன்மை செய்வாரா? கட்டாயம் செய்வார். அங்கே நிஷ்பலன் ஆனாலும் கூட சுக்கிரன் அங்கு இருப்பது சிறப்பு யோகம். சனியோட வீடு உச்சத்தை நோக்கி செல்கின்றார். அங்கே என்ன பருவத்தில் இருக்காரு? காலை பருவத்தில் இருக்கின்றார். அங்க நன்மை செய்வார். 11ஆம் இடத்தில் நன்மை செய்வார்னா 11ஆம் இடம் குருவோட வீடாக இருந்தாலும் அங்கு உச்சம் பெறுகின்ற சுக்கிரன் அனைத்து சுகங்களையும் அள்ளி கொடுப்பார். நினைத்த ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி வைப்பார். 12ஆம் இடத்தில் நன்மை செய்வார்னா 12ஆம் இடத்தில் செவ்வாயினுடைய வீட்டில் இருக்காரு. லக்னத்துக்கு 12ஆம் வீடு என்பது ஜாதகர் சுகங்களை அனுபவிக்க முடியாது. மற்ற சொத்து சுகங்களை கொடுத்தால் கூட யாரோ அனுபவிப்பாங்க, ஆனா ஜாதகர் அனுபவிக்க முடியாது. வாரிசுகள் அனுபவிக்கலாம், ஆனா ஜாதகர் அனுபவிக்க முடியாது. வாழ்க்கை துணை அனுபவிக்கலாம், ஜாதகர் அனுபவிக்க முடியாது.
அடுத்தது, மிதுன லக்னத்துக்கு சுக்கிரன் நன்மை செய்வாரா? கட்டாயம் நன்மை செய்வார். அவர் 5 குடையவர் அல்லவா? 5, 12 குடையவர் அல்லவா? யோகாதிபதி அல்லவா மிதுனத்துக்கு? அவர் லக்னத்தில் இருந்தாலும் சரி நன்மை செய்வார். 2ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி, 2ஆம் இடத்தில் இருந்தாலும் குடும்பஸ்தானத்தில் தான் இருக்கார். 5 குடையவன் 5ஆம் இடத்திற்கு 10ஆம் இடம் செல்லக்கூடிய, அதே போல 12ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்தில் இருக்கார். 2ஆம் இடத்து சுக்கிரன் தாராளமான பண வசதிகளை அள்ளி கொடுப்பார். பணம் பொருளும். குழந்தையினால் வருமானம் முன்னேற்றம் இருக்கும். அது ஒன்றும் மோசம் சொல்ல முடியாது. ஆனா மத்தியமான வாழ்க்கை, அங்கே பகை பெறுகின்றார் அல்லவா? ஆகவே மத்தியமான வாழ்க்கையை கொடுப்பார். 3ஆம் இடத்தில் சுக்கிரன் நன்மை செய்வாரா? 3ஆம் இடத்தில் நான் மிதுனத்தை பொறுத்தவரையிலும் முதலே சொல்லிட்டேன், எப்படி இருந்தாலும் நன்மை செய்வார். ஏன் 3ஆம் இடத்துல சுக்கிரன்? எப்பவுமே 3, 11 இருக்கின்ற சுக்கிரன் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டார். எந்த 12 லக்னத்துக்கும் 12 லக்னத்துக்கும் 3ஆம் இடம் 11ஆம் இடத்தில் இருக்கிற கிரகம் கட்டாயம் தீமை செய்யாது. 4ஆம் இடத்தில் சுக்கிரன் நல்லது செய்வாரா? திக்பலனோடு இருக்காரே, கட்டாயம் நன்மை செய்வார். 5ஆம் இடத்தில் ஆட்சி பலனோடு இருக்கக்கூடிய சுக்கிரன் இங்கே 4ஆம் இடத்தில் நீசம் பெற்றாலும் சுக்கிரன் நல்லது செய்வார். சுகபோகத்தை அள்ளி கொடுப்பார். 5ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகின்ற சுக்கிரன் நன்மை செய்வார். 6ஆம் இடத்தில் இருக்கின்ற சுக்கிரன் நன்மை செய்வாரானா? இல்ல, ஜாதகர் அனுபவிக்க முடியாது, நன்மை கிடையாது. 7ஆம் இடத்தில் இருக்க சுக்கிரன் பாதகஸ்தானத்தில் இருக்காரே, நன்மை செய்வார் அப்படின்னா, இங்கே பாதக மாரகஸ்தானம் என்பதால் சுக்கிரனால் ஆபத்துக்கள் உண்டு. இங்கே சுக்கிரனால் பிரச்சனைகள் உண்டு. சுகத்தை நாடும்போது ஒரு பிரச்சனையும் சந்தித்தாக வேண்டும். ஜாதகர் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சுகத்தோடு சேர்த்து துன்பத்தையும், இன்பத்தோடு சேர்த்து நோயையும் கொடுத்துவிடும். 8ஆம் இடத்தில் இருக்கின்ற சுக்கிரன் நன்மை செய்வாரா அப்படின்னா, நன்மை செய்ய முடியாது. இந்த லக்னத்திற்கு நட்பு பெற்றாலும் கூட நன்மை செய்ய முடியாது. நன்மையே கொடுத்தாலும் ஜாதகர் அனுபவிக்க முடியாது. 9ஆம் இடத்தில் இருக்கின்ற சுக்கிரன் நன்மை செய்வாரானா? கட்டாயம் செய்வார். இங்கே 10லையும் நன்மை செய்வார். உச்சம் பெறுகின்றார் அல்லவா? கட்டாயம் நன்மை செய்வார். இப்படி ஒவ்வொரு லக்னத்திற்கும். அடுத்தது, கடக லக்னத்துக்கு சுக்கிரன் பாதகாதிபதியே நன்மை செய்வாரா? கடக லக்னத்திற்கு சுக்கிரன் பாதகாதிபதியாக இருந்தாலும் 2 இடத்துல நன்மை செய்யும். ஒன்று, 11ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது நன்மையும் உண்டு. பாதகஸ்தானம் என்பதால் கூட பாதகத்தையும் செய்வார். கூட பாதகத்தையும் செய்வார். பாதகம்னு என்ன? ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு அதன் மூலம் துன்பமும் உண்டு. அவருடைய திசையில ஜாக்கிரதையா இருக்கணும். கடவுள் அனுகிரகம் பெற்ற 9ஆம் இடத்திற்கு 11ஆம் இடம் என்பது 5ஆம் இடத்திற்கு 7ஆம் இடம் தானே. கடகலக்கணத்திற்கு 1, 2, 3, 4, 5 5ஆம் இடத்திற்கு 7ஆம் இடம் தானே. இப்போ இப்படி பூர்வ புண்ணியத்தால் நடக்கின்ற பலன் நன்மையா தானே இருக்கும் அப்படின்னா, கட்டாய நன்மை உண்டு. 5ஆம் இடம் எவ்வளவு வலுக்குதோ அவ்வளவு நன்மை உண்டு. 5ஆம் இடம் அவருக்கு எவ்வளவு வலுத்திருக்குதோ அவ்வளவு நன்மை உண்டு. 5ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா அங்க நன்மை இல்லை. 5ஆம் இடம் வலுக்க வரையில் அங்க நன்மை உண்டு. நன்மை குறையும். 5ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா நன்மை குறையும். 5ஆம் இடம் வலுக்க அங்க நன்மை உண்டு. ஆனா பாதகஸ்தானத்தில் நின்ற கிரகம் கூட ஒரு தீங்கையும் கொடுத்துரும். எல்லா இனிப்பா சாப்பிடுவாரு, கடைசியில் சுகரும் சேர்த்தி வரும். அப்ப அந்த இன்பத்தை ஜாக்கிரதையா அனுபவிக்கணும். அதே 3ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா கடகலக்கணத்திற்கு எல்லா நன்மைகளையும் அள்ளி கொடுப்பார். எல்லா நன்மைகளையும் அள்ளி கொடுப்பார். இந்த சுக்கிரனால் தீங்கே வராது. ஒரு துளி கூட தீங்கு வராது. கடகலக்கணத்துக்கு 3ல இருக்கிற சுக்கிரனை பாருங்க. கடகலக்கணத்திற்கு வந்து 3ல இருக்கக்கூடிய சுக்கிரனை பாருங்க. இங்க கன்னியில் இருக்கக்கூடிய சுக்கிரனை பாருங்க. நீசம் பெற்றால் கூட 9ஆம் இடத்திற்கு 7ஆம் இடத்தில் இருப்பதால் இந்த சுக்கிரனால், நீசம் பெற்ற சுக்கிரன் என்றால் கூட கடகலக்கணத்திற்கு இந்த சுக்கிரனால் மேன்மை உண்டு. பலவீனமாக இருந்தாலும் அந்த சுக்கிரன் நல்லது செய்வார். அதே சுக்கிரன் நீசபங்க ராஜயோகம் பெற்றுவிட்டால் அள்ளி கொடுத்துருவார். அதே
4ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, திக்பலத்தோடு இருப்பார். அங்கேயும் சுகங்கள் உண்டு. நல்லது செய்வார். ஆனா என்ன செய்வார்ன்னா, பாதக மாரகாதிபதி அப்படிங்கிறதுனால 4ஆம் இடத்துல இருக்கும்போது, நன்மையோடு சேர்த்து தீமையும் சேர்த்து நடக்கும். அதனால ஒரு பிரச்சனை உண்டு. கடக லக்னத்திற்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை தவிர, மற்ற எந்த இடத்தில் சுக்கிரன் இருந்தாலும் சிறப்பு குறைவு. 11ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கிரன் நன்மையும் உண்டு, கூட ஒரு தீமையும் உண்டு. 3ஆம் இடமாகிய கன்னியில் இருக்கிற சுக்கிரன் மட்டும் நீசம் பெற்றாலும், அதோட நீசபங்க ராஜயோகம் பெற்றுவிட்டால் அனைத்து நலன்களையும் தருவார். சுக்கிரன் சிம்ம லக்னத்தை பொறுத்தவரையிலும் நன்மை செய்வாரா அப்படின்னா, சிம்ம லக்னத்துக்கு சுக்கிரன் 3, 10 அவரு எப்பவுமே சுக்கிரனால தான் அனைத்து சுகங்களும் கிடைச்சாகணும். அதான் விதி. அப்போ 3ஆம் இடம், 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம் பிளஸ் வெற்றி ஸ்தானம். அவர் 3ல இருந்தாருன்னா, கட்டாயம் சிம்ம லக்னத்திற்கு வெற்றியை கொடுப்பார். 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது நிஷ்பலன் பெற்றாலும், நல்ல வேலை, ஒரு சந்தோஷம், சுகம், வீடு, வாகனம், வாழ்க்கை துணையால் வெற்றி, கட்டாயம் 10ல இருக்கிற சுக்கிரன் குடுக்கிறார். நீங்க சிம்ம லக்னத்துக்கு 10ல சுக்கிரன் ஆட்சி பெற்று பாருங்க. அவரு லக்ன பாவியாக இருந்தாலும், லக்னத்திற்கு பாவியாக இருந்தாலும், சுக்கிரனை பொறுத்தவரையிலும் இங்கே குடுக்கிறார். ஆனா கொடுத்தாலும் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கை துணையினுடைய கை ஆண்கள் ஜாதகத்துல ஓங்கி நிற்குது. இந்த 3ஆம் இடத்துல தீமையே இல்லாத சுகம். 10ஆம் இடத்துல வேலைவாய்ப்பு, அந்தஸ்த கொடுத்து, அதே சமயத்துல ஒரு மன இறுக்கத்தையும், எந்த நேரம் ஒரு வேலை, வேலை, வேலைன்னே அதுக்காக ஓடக்கூடிய தன்மையையும் கொடுத்து விடுகிறார். சுக்கிர திசையில. அதே 11ஆம் இடத்துல சிற்காரா சுக்கிரன் சிம்ம லக்னத்திற்கு எங்க மிதுனத்துல இருக்காரா? பயப்படவே தேவையில்லை. கட்டாயம் சந்தோஷத்தை கொடுத்துடுறார். சிம்ம லக்னத்திற்கு 3ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த 2 இடமே முழு சந்தோஷத்தை கொடுக்கின்றது சுக்கிரனால். கடக லக்னத்திற்கு 3ஆம் இடம் மட்டும்தான். சிம்ம லக்னத்திற்கு 3, 11 2 இடமே சந்தோஷத்தை கொடுத்துருது. 2 இடங்கள் இருக்கும்போது வெற்றியை அள்ளி கொடுத்துருது. மற்ற இடங்கள் 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றாலும், பதவியை கொடுத்தாலும் சில பிரச்சனைகள் உண்டு. இப்போ இந்த சிம்ம லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல திக்பலன் பெற்ற சுக்கிரன் என்ன செய்வார் அப்படின்னா, 4ஆம் இடத்தில் திக்பலன் பெற்று பலம் பெறுகிறார். அவர் ஆரோகணத்தில் இருக்கிற சுக்கிரன் தான். ஆனாலும் லக்ன பாவி என்ற அடிப்படையில் சொத்து சுகங்களை நிறைய அள்ளி கொடுக்கிறார் அவளுக்கு. சந்தோஷத்தை, உணர்வுபூர்வமான சந்தோஷத்தை அங்க குறைச்சிடுறார் அவரோட திசையில. செவ்வாயினுடைய வீட்டில் இருந்தாலும் கூட அங்கே சொத்து சுகங்கள், வீடு, வாகனத்தை கொடுத்த சுக்கிரன் சந்தோஷத்தை, சுகத்தை ஏதாவது ஒரு வகையில பாதிக்கவே செய்கிறார். சிம்ம லக்னத்திற்கு 3, 11 இந்த இடத்தை தவிர எந்த இடத்திலும் சுக்கிரன் இருப்பது அவ்வளவு பெரிய சுகம் சொல்ல முடியாது. ஆனா கிரக இணைவுல அது மாறுபடும். ஆச்சுங்களா? அடுத்தது கன்னி லக்னத்திற்கு. கன்னி லக்னத்துக்கு சுக்கிரன் லக்னத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு. லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. சார் லக்னத்துல அவர் நீசம் போயிருவாரு அப்படின்னா, திரிகோணம், முதல் திரிகோணம், லக்ன திரிகோணம் அல்லவா? திரிகோணத்தில் சுக்கிரன் இருந்து அங்க புதன் கூட இருந்துட்டாலோ, அல்லது இந்த சுக்கிரனை பார்த்துட்டாலோ, 7ஆம் இடத்திலிருந்து நீசம் பெற்றாலும் சுக்கிரனை பார்த்துட்டாலோ, அது கூட இருக்கிறது. சுக்கிரனோடவே புதன் இருப்பது, சுக்கிரன் புதன் சேர்ந்திருப்பது அளவில்லாத ராஜயோகத்தை அள்ளி கொடுத்துவிடும். இந்த சுக்கிரன் ஏதோ ஒரு வகையில் கன்னி லக்னத்தில் நீசபங்க ராஜயோகம் பெற்றாலும் சுக்கிர திசை அள்ளி கொடுக்கும் யோகமாக இருக்கும். காமத்தை விட பொருளாதாரத்தையும், மேம்பட்ட பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்துருவார். இங்க முதுமகன் அப்படிங்கிறதில் இருப்பார். இங்க பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கிரனாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் புதன் சேர்ந்தா இந்த கன்னி லக்னத்திற்கு மதனகோபால யோகத்துடன் அள்ளி கொடுக்கக்கூடிய பொருளாதார யோகத்தையும் கொடுத்து விடுகிறார். கன்னி லக்னத்துக்கு சுக்கிரன் லக்னம்
லக்னத்தில் நீசபங்க ராஜயோகம் பெறுவது, லக்னத்தில் ஏதாவது ஒரு வகையில் பலன் பெறுவது, நீசம் பெற்று பலன் பெறுவது. நீசம் பெற்று அவர் நீசம் தான் அந்த இடத்துல, ஆனா ஏதோ ஒரு வகையில் பலம் பெறணும். வீடு கொடுத்தவன் சந்திர கேந்திரத்தில் இருந்தாலும், இந்த புதன் இந்த வீடு கொடுத்தது யாரு? புதன். அவன் சந்திர கேந்திரத்தில் இருந்தாலும், இந்த வீட்டில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் யாரு? புதன். அவன் சந்திர கேந்திரத்தில் இருந்தாலும், நீசம் பெற்ற கிரகமே சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருந்தாலும், இங்க யோகத்தை கட்டாயம் செய்யும். சுக்கிரனாவே இன்பம், மமகாரம், காரகத்துவத்துல வீடு, வாகனம், சொத்து, சுகம், அதே மாதிரி எதிர்பாலனுடைய இன்பம். இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க 2ஆம் இடத்திலும் சுகத்தை கொடுப்பாரு, 3ஆம் இடத்திலும் சுகத்தை கொடுப்பாரு, 4ஆம் இடத்திலும் சுகத்தை கொடுப்பாரு, 5ஆம் இடத்திலும் சுகத்தை கொடுப்பாரு, 6ஆம் இடத்துல மட்டும் பிரச்சனை கொடுக்கும். 7ஆம் இடம் பாதகஸ்தானமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மனைவியினுடைய கை ஓங்கி இருக்கும், வாழ்க்கை துணையால் சில பாதகங்களை கொடுக்கும், ஆனா இன்பத்தை கொடுப்பாரு. 8ஆம் இடம் சரியில்லை, 9ஆம் இடம் சிறப்பா இருக்கும், 10ஆம் இடம் சிறப்பா இருக்கும், 11ஆம் இடம் கடகமாக இருந்தாலும் கூட கட்டாயம் சிறப்புண்டு. அடுத்தது துலா லக்னத்தை பொறுத்தவரையிலும், துலா லக்னத்திற்கு லக்னத்திலே இருக்கக்கூடிய சுக்கிரன் அள்ளி கொடுக்கக்கூடிய ராஜயோகத்தை அள்ளி கொடுப்பார். துலா லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் செவ்வாயினுடைய வீட்டில் இருந்தாலும் காரகோபவனாஸ்தி கொடுக்காது, கட்டாய யோகத்தை கொடுக்கும். 8ஆம் இடத்தில் ஆட்சி பெறக்கூடிய சுக்கிரன் சிறப்பில்லை. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நல்லது செய்யும். இங்கே 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடத்தை தவிர, அவர் உச்சம் பெறக்கூடிய 6ஆம் இடத்தை தவிர, 8ஆம் இடத்தை தவிர, 12ஆம் இடத்தை தவிர மற்ற எந்த இடங்களில் சுக்கிரன் இருந்தாலும் துலா லக்னத்திற்கு யோகமே. விருச்சிக லக்னத்தை பொறுத்தவரையிலும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனாக இருந்தாலும், லக்னத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனாக இருந்தாலும், 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனாக இருந்தாலும், 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனாக இருந்தாலும், 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நீசமே பெற்றாலும் கூட நல்ல முறையில் யோகத்தை செய்யுது. ஆனால் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் விருச்சிக லக்னத்திற்கு சுகத்தை கட்டாயம் கொடுப்பார். அயனபோக சுகஸ்தானத்தில் இருக்கார், 7 கட்டாயம் கொடுப்பாரு. ஆனா மனைவி அல்லாத பிற பெண்கள் தொடர்பை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு உண்டு. அடுத்தது தனுசு லக்னத்திற்கு சுக்கிரன் 6, 11 உடையவர் அப்படின்னாலும் 11ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது சந்தோஷங்களை தருகிறார். 3ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது சந்தோஷங்களை தருகிறார். மற்ற எந்த இடமும் அவ்வளவு சிறப்புப்படாது தனுசு லக்னத்தை பொறுத்தவரையிலும். அடுத்தது மகர லக்னத்தை பொறுத்தவரையிலும் மகர லக்னத்திற்கு சுக்கிரன் 10ஆம் இடத்தில் சுகத்தை அள்ளி கொடுக்கின்றார். 11ஆம் இடத்தில் சில பாதகத்தோடு சேர்ந்த சுகத்தை கொடுக்கிறார். ஜாக்கிரதையா இல்லைன்னா ஏமாத்தி விட்டுரும். 3ஆம் இடமாகிய மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெறும்போது யோகத்தை தருகிறார். 2ஆம் இடத்திலும் சுக்கிரன் நன்மை செய்கிறார். இந்த லக்னத்தை பொறுத்தவரையிலும் லக்னத்திற்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியில் சுக்கிரன் இருப்பதும், 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்தில் சுக்கிரன் இருப்பதும், மிதுனத்தில் இருந்தா கூட பிரச்சனை இல்லை. நாங்க நட்பு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால, 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஓரளவு நன்மை தந்துடுறாரு. 8ஆம் இடத்தில் இருக்கின்ற சுக்கிரனையும் 11ஆம் இடத்தில் சுக்கிரனையும் தவிர மற்ற சுக்கிரன்கள் ஓரளவு யோகத்தை செஞ்சிருது. நல்ல யோகத்தை கொடுத்துருது. இங்க 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடாது. மகரத்தை பொறுத்தவரையிலும் மகரத்திற்கு 8ஆம் இடமான சிம்மத்திலேயோ அல்லது 12ஆம் இடமான தனுசுலேயோ சுக்கிரன் இருப்பது பெரிய ராஜயோகம் கிடையாது. மற்ற எந்த இடத்துல இருந்தாலும் சுக்கிரன் நன்மை செய்கிறார். அடுத்தது கும்ப லக்னத்தை பொறுத்தவரையிலும் சுக்கிரன் அவரே 4, 9 குடையவராகி 4ஆம் இடத்தில் இருந்தாலும் 9ஆம் இடத்தில் இருந்தாலும் யோகத்தை தருகிறார். 2ஆம் இடத்தில் இருந்தாலும் தாராளமான பணப்புழக்கத்தையும் செல்வாக்கையும் அள்ளித்தருகிறார். குடும்ப செல்வாக்கையும் அள்ளித்தருகிறார். 3ஆம் இடத்திலும் சுக்கிரன் யோகத்தை தான் தருகிறார். 5ஆம் இடம் சுக்கிரன் இருப்பது சிறப்பு. இந்த லக்னத்துக்கு பொறுத்தவரை இருக்கக்கூடாத இடம் அப்படின்னா லக்னத்திற்கு 8ஆம் இடம் சொல்லக்கூடிய கன்னி. கன்னியில சுக்கிரன் இருக்கும்போது நீசம் பெறுவது மட்டுமல்ல, 8ஆம் இடத்தில் போய் அவருடைய பலவீனம் ஆவதால் சுக்கிரனால் பெரிய ஆபத்துக்கள் உண்டு. இங்கே சுக்கிர திசை நன்கு செயல்படுவதில்லை, சிரமத்தை கொடுத்து விடுகின்றது.
அதுக்கு அடுத்தது பன்னெண்டாம் சொல்லக்கூடிய மகரத்தில் சுக்கிரன் நட்பு பெறுவதால் 12ஆம் இடம் எப்பவுமே லக்னம் சுகத்தை அனுபவிக்க முடியாது. 11ஆம் இடம் சுக்கிரனுங்க நன்மை செஞ்சிடும். அப்போ கும்பலக்கணத்துக்கு இருக்கக்கூடாத ஒரே இடம் அப்படின்னா 8ஆம் இடமான கன்னி. 6ஆம் இடமான கடகத்தில் அவருடைய சுக்கிரனுடைய சந்தோஷத்தை ஜாதகர் பெற இயல முடிவதில்லை. 6ல் இருக்கக்கூடாது. அப்போ இங்க சுக்கிரன் இருக்கக்கூடாத இடம் அப்படின்னா 6ஆம் இடம் சொல்லக்கூடிய கடகம், 8ஆம் இடம் சொல்லக்கூடிய கன்னி, இந்த 2மே சுக்கிரனுடைய யோகத்தை தடை செய்யும். மீன லக்னத்தை பொறுத்தவரையிலும் சுக்கிரன் அஷ்டமாதிபதி ஆகிறார். இங்கே சுக்கிரனால் நன்மை பெற வேண்டும் என்றால் 3ஆம் இடமான ரிஷபத்தில் சுக்கிரன் இருப்பதும் 11ஆம் இடமான மகரத்தில் சுக்கிரன் இருப்பதும் மட்டுமே மீன லக்னத்திற்கு யோகத்தை செய்யும். மற்ற எந்த இடங்களில் சுக்கிரன் இருந்தாலும் பிரச்சனைகள் சுக்கிரதசையில் உண்டு. லக்னத்தில் உச்சம் பெற்றால் 8ஆம் இடம் சுக்கிரன் பெண் என்பதால் வாழ்க்கை துணை அல்லது பிற பெண்களால் ஜாதகருக்கு அவமானமும் பிற பெண்களுடைய தொடர்பும் பெண்களால் ஆபத்தையும் கண்டங்களையும் தோஷங்களையும் கொடுத்துவிடும். மீன லக்னத்தை பொறுத்தவரையிலும் மீன லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவர் லக்னத்திற்கு அட்டமாதிபதி, அவர் 2ஆம் இடத்தில் இருக்கார். வெளிநாட்டில் இருந்தால் பிரச்சனை இல்லை, நல்ல பொருளாதார மேன்மை வரும். ஆனால் 8ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால திடீர் ஏமாற்றங்களும் பெரிய முதலீடு செஞ்சு நஷ்டங்களையும் அள்ளி கொடுத்து விடும். இங்கே 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது, அட்டமாதிபதி 4ஆம் இடத்தில் இருப்பது தவறான சுகங்களுக்கு கொண்டு போய் அடிமைப்படுத்தி ஜாதகருக்கு நோயை கொடுத்து விடும், குணக்கேட்டை ஏற்படுத்திவிடும். 5ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது திரிகோணத்தில் தானே சுபர்தான இருக்கலாமல்ல அப்படின்னு எடுத்துட்டாலும் அட்டமாதிபதி 5ல் இருப்பது பூர்வீக சொத்துக்களை நிம்மதியாக அனுபவிக்க விடாது. அங்கே ஜாதகருக்கு பல பிரச்சனைகளை உருவாக்கி கொடுத்துவிடும், அவமானங்களையும் கௌரவ குறைச்சலையும் கொடுத்துவிடும். 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதும் சிறப்பு இல்லை. 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது வாழ்க்கை போராட்டங்களை கொடுத்துவிடும். வெளிநாட்டில் இருந்தால் பிரச்சனை இல்லை. 9ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது நன்மை செய்யுமா அப்படின்னா பாக்கியஸ்தானத்துல அட்டமாதிபதி போய் இருக்கிறது பாக்கியங்களை பாதிக்கும், தந்தை வர்க்க சுகங்களை பாதிக்கும். இங்கு 9ஆம் இட சுக்கிரனால் பிரயோஜனம் இல்லை. 10ஆம் இடத்திலும் பிரயோஜனம் இல்லை. 11ஆம் இடத்தில் மகர சுக்கிரன் மட்டும் சிறப்பு செய்வார். அப்போ மீன லக்கணத்தை பொறுத்தவரையிலும் 3-11 சுக்கிரன் யோகத்தை செய்வார். இப்போ ஒவ்வொரு லக்கணத்துக்கும் சுக்கிரன் எந்த மாதிரியான யோகத்தை செய்வார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஆச்சுங்களா. ஒவ்வொரு லக்கணத்துக்கும் சுக்கிரன் எந்த மாதிரி யோகத்தை செய்வார், ஆரோகணம் அவரோகணம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்ப சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் தான் இந்த உலகத்தில் போகங்களை அனுபவிக்க உதவும். எப்பவுமே சுக்கிரன் எதிரணி லக்கணங்களுக்கு 3-11 இருந்துட்டா பிரச்சனை இல்லை. என்னென்ன லக்கணங்களுக்கு? மீனம், சிம்மம், கடகம், தனுசு. இதை தவிர மற்ற லக்கணங்களுக்கு அவர் இருக்கும் இடத்தினுடைய பலத்தை அனுசரித்து நல்ல இடங்களில் 6, 8, 12 மறையாத போது நல்ல யோகத்தை அள்ளி கொடுத்து விடுகிறார். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். சுக்கிரன் இல்லாமல் உலகில் போகத்தை காமத்தை எந்த உயிரும் அனுபவிக்க முடியாது. சுக்கிரனுடைய அனுக்கிரகம் கட்டாயம் வேணும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். உலகில் ஒரு சுகத்தை அனுபவிக்கணும்னா சுக்கிரனுடைய அனுக்கிரகம் கட்டாயம் வேணும் ஆச்சுங்களா. இதுவரையில் நம்ம சுக்கிரனை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு தீபாவளி. பாண்டி குருமணிநாதன் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த இந்திய தேசத்திற்கும் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி திருநாளில் அனைவரும் ஏன் இன்னைக்கு சுக்கிரனை பத்தி பேசணும் அப்படின்னா மகாலட்சுமிக்குரிய நாள் தீபாவளி. மகாலட்சுமிக்குரிய கிரகம் சுக்கிரன். அப்போ இந்த தீபாவளி திருநாளில் அனைவரும் சுக்கிரனுடைய அனுக்கிரகமும் மகாலட்சுமி தாயாருடைய அனுக்கிரகமும் பெற்று காலையில நேரமே எழுந்திரிச்சு சுத்தமான நல்லெண்ணெயை முதல்ல உச்சியில வச்சு மகாலட்சுமி வேண்டிக்கிட்டு நல்ல எண்ணெய் குளியல் போடுங்க. அந்த அன்னைக்கு பொதுவாகவே நல்லெண்ணெயில மகாலட்சுமி மாசம் செய்யறா. தீபாவளி அன்னைக்கு அவ்வளவு சிறப்பு. நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க. மகாலட்சுமியினுடைய கடாட்சத்துடனும் அனைவரும் சுக்கிர பகவானுடைய அனுக்கிரகம் பெற்று எல்லா இன்பத்தையும் அனுபவிக்க வேண்டும். சுக்கிரன் கெட்டு போச்சு சார், என்ன சார் பண்றது அப்படின்னா ஆசைகளை குறைத்துக் கொள்ளுங்கள்.
எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள். சுக்கிரன் கெட்டுப்போன ஒருத்தர் எப்படியாவது உலகத்துல நம்ம சந்தோஷத்தை அடைஞ்சிடலாமான்னு நீங்கள் தேட தேட நீங்கள் தேடும் சந்தோஷத்தால் உங்களுக்கு பிரச்சனைகளே அதிகம். அப்போ ஸ்ரீரங்கம் அரங்கநாதனையும் தாயாரான மகாலட்சுமி தாயாரையும் வழிபடுங்க. துளசி மாடை வச்சு வீட்டில் வழிபடுங்க. வீட்டில் துளசி மாடை வச்சு பூஜை பண்ணுங்க. பசுமாட்டுக்கு பூஜை செஞ்சு கோபூஜை பண்ணுங்க. ஓரளவு சுக்கிரனால் பெறக்கூடிய இன்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிரன் கெட்டு போனவங்க அதே வகையில் இருக்கக்கூடிய இன்பங்களை தேடுவது என்பது இல்ல அதன் மூலம் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் என்று முயற்சி செய்யும் பொழுது பிரச்சனைகளையே அதிகம் சந்திக்கின்றார்கள். அப்போ கொஞ்சம் அமைதியா போயிடுறது நல்லது. அமைதியா போயிடுறது நல்லது. தேடல் இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஆசைகளை குறைத்துக் கொண்டால் சிறப்பு. கஞ்சனூர் சென்று சிவபெருமானை வெண்பட்டு சாத்தி வழிபடுங்க. திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை, திருமணத்துக்கு உண்டான உதவிகளை செய்யுங்க. சுக்கிரன் உங்களுக்கு எல்லா அருளும் கொடுப்பார். சுக்கிரனால் பாதிப்படைந்தவர்கள் ஆலயத்துல சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் தீபம் ஏற்றி, மகாலட்சுமி தாயாருக்கும் தீபம் ஏற்றி, நிவேதனமாக பாயச நைவேத்தியம் அல்லது மொச்சை சுண்டல் நைவேத்தியம், மொச்சை சுண்டல் நைவேத்தியம் செய்து வரவங்களுக்கு அள்ளி கொடுங்க. சுக்கிரனால் பாதிப்படையக்கூடியவர்கள் முடிந்த அளவுக்கு பிறருடைய திருமணமாகாதவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உடல் உழைப்பை போட்டு திருமணம் செஞ்சு வைங்க. கட்டாயம் மேன்மை கொடுக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தீபாவளி திருநாள் எல்லா சந்தோஷங்களும் உங்களுக்கு அளித்திரட்டும். உங்களிடமிருந்து விடைபெறுவது பாண்டி குடும்பநாதரிடமே ஆஸ்ட்ரோ சதீஷ்குமார். MSS அஸ்ட்ரோ சிஸ்டத்தின் அகடாமி மூலம் சித்தாந்த வழி ஜோதிடத்திலே ஒவ்வொரு விஷயமாக ஒரு கிரகம் என்றால் அதனுடைய காரகத்துவம் என்ன, சுக்கிரன் என்றால் சுகங்களும் உலக போகங்களும் மாயை, இந்த மாயை உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய அனைத்து சுகங்களும் சுக்கிரன்தான் என்று பார்த்தோம். இப்படி சித்தாந்த வழியில் ஒவ்வொரு கிரகத்தினுடைய காரகத்துவத்தை நீங்கள் உணரும்படி எடுத்து உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம். விரிவாக வகுப்பில் சேர விருப்பம் உள்ளவர்கள் கீழ்கண்ட நம்பருக்கு நீங்க உங்களுடைய முகவரி, உங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே பதிவு செஞ்சீங்க. அது சம்பந்தமான விளக்கங்கள் உங்களுக்கு அனுப்பப்படும். நீங்க வகுப்புல சேர்ந்துக்கலாம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகிலும் எண்ணில் நல்கதிக்கு யாதுமோர் குறைவில்லாமல் அனைவரும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.